என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னில் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னில் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நல்ல ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தி. நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்
என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை அவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அடுத்த பாடல் அழகாக சொல்லுகிறது பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் ஒருவரையும் விட்டுக் கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. அவரை கருத்தோடு துதிக்கணும். அவர் நல்லவராய் இருக்கிறாங்க, அவர் வல்லவராய் இருக்கிறாங்க, அவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை கருத்தோடு துதிக்க வேண்டும். எதையோ கருத்தோடு செய்கிறோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமா, யெகோவா நிசி என்னாலும் வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். அவரை கருத்தோடு நாம் துதிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. எத்தனை பெரிய சோதனைகள் மத்தியிலும், எத்தனையோ வேதனைகள் மத்தியிலும் இந்த வருடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. ஆனால் அவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாங்க. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. கருத்தோடு அவரை துதிக்கணும். ரொம்ப 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 நல்லவருங்க. அவரை குறித்து நாம் பாட வேண்டும், புது பாடலை பாட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய நாவலியும் புது பாட்டை வைக்கிறார். குழந்தைகளின் வாயிலே துதி உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அதை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இயேசப்பா நிறைவேற்றினார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாக என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாக என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாடல்கள்லாம் நம்ம ஏன் பாடணும்னு சொன்னா இந்த நாவில் புது பாட்டு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பாடல்களை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டது படி பிள்ளைகளின் வாயிலே துதி உண்டாக்குவேன் என்று சொன்னது போல இயேசப்பா இந்த உலகத்துல வந்த பொழுது பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளின் வாயிலே துதிக்கபடியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமை கோடான கோடி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. இந்த 24வது வருடத்திலே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவர், என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர், என்றென்றைக்கும் நான் பாடுவேன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, என் வாழ்விலே நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்நாள் வரையிலும் என்னை பாதுகாத்தீரே அப்பா. இந்நாள் வரையிலும் சுகத்தோடு வெள்ளத்தோடு நன்றியோடு நடத்தினீரே. நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைக்கு நன்றி அப்பா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரத்தை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. 1000 சிறந்தவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. இந்த 24வது வருடத்திலே அப்பா தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை இடங்களிலே ஆண்டவரை எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. பூமியில் வாழ்கின்ற யாவும் ஆதின் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் ஆதின் மேலுள்ள ஆகாயமும், வான
துதர் சேனையாவும் தேவா உமை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவர் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னிலே அடங்காத ஆண்டவர். இந்த நாள் பத்தாதப்பா, இந்த நாள் பத்தாத ஆண்டவர், இந்த வாழ்நாள் முழுவதும் பற்றாத ஆண்டவர். அதற்காக தான் ஆண்டவரை நீர் எங்களை படைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர். என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக உண்மை துதித்துக் கொண்டு உண்மை போற்றி கொண்டு உண்மை வாழ்த்தி கொண்டு இருக்கும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டது போல எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். சூரிய சந்தீரரோடு சகல நட்சத்திர கூட்டமும் ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. படைத்தவர், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், ஆகாய பறவைகளை படைத்தவர், அவரை எல்லோரும் போற்றுகிறது. நமக்கு தெரியாது, குருவி கத்துகிறது நமக்கு தெரியாது, காக்கை கத்துகிறது நமக்கு தெரியாது, சூரியன் எப்படி துதிக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இவைகள் எல்லாமே படைத்த ஆண்டவரை துதித்து கொண்டுதான் இருக்கிறது. காற்று துதிக்கிறது, கடல் துதிக்கிறது, வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவனை இந்த உலகமே துதிக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே ஏசப்பா குழந்தையாக பிறந்து வளர்ந்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரே, அந்த இயேசுவை இந்த டிசம்பர் மாதத்திலே குழந்தையாக பார்க்கிறோம். அந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அழிந்து போயிருக்கோம். பாவ மனு கோலம் யாவும் தேவாவும் அதன்பை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. பாவ மனு கோலம் யாவும் தேவாவும் அது அன்பினையே. இந்த பாவ மனுக்குளம் எல்லாம் உண்மை பாடுது ஆண்டவரே, உண்மை போற்றுது ஆண்டவரே, உண்மை புகழுது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. எண்ணில் அடங்கா உமக்கு ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த துதி ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த துதி பலிகள் எல்லாவற்றையும் கற்ற நம்மை துதிக்க வேண்டும், நம்ம ஆராதிக்க வேண்டும், நோக்கமே அதுதான். அல்லேலூயா. இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்களில நாம் அந்த ஆவியின் தன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவியின் தன்மைகளில இன்றைக்கு பார்க்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னா, கடந்த நாட்களில் நாவடக்கம் பார்த்தோம், வெறுப்பு காணப்படும் என்று பார்த்தோம். அதாவது ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். முதலாவது நாவடக்கம் வரும், இரண்டாவதாக என்ன வரும், இந்த உலக காரியங்களை குறித்து வெறுப்பு வரும், மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா சுபாவம் மாறி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய சுபாவமே வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம்.
அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த குணாதிசயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறவர்களுடைய, அதாவது சுபாவம் மாற்றப்படும். முதலாவதுக்கு சுபாவத்தை பார்க்கணும். ரெண்டாவது காரியத்தை என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைத்திருக்கிறத பார்ப்போம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக இந்த சுபாவம் மாறி இருக்கிறவர்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. சுபாவம் மாறாத இருக்கிறவருடைய தன்மை எப்படி இருக்கிறது பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தரிடத்துல நாம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கரத்துல இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் மனிதர்கள் தான் அப்பா. இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்துல உமக்கு எப்படி பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த ஆவிக்குரிய தன்மைகள் எங்களிடத்தில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே நீர் எங்களை வழிநடத்துங்க அப்பா. இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. பேசுகிற என்னையும் ஆண்டவரை புடமிடட்டும், கேட்கிறவர்களையும் புடமிடட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து போல ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அப்போஸ்தலர் 17:11 முதலாவது வாசிக்கலாம். அதன் பிறகு இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இவங்க பண்ற காரியம் என்னன்னு பாருங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்றத நம்ம பிறகு பார்ப்போம். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 17வது அதிகாரத்துல பவுல் போகிறார். அவர் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இந்த தெசலோனிக்கா பட்டணத்துல ஒரு யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. அந்த இடத்துல அவர் பிரசங்கிக்கிறார். என்ன சொல்றார்? பவுல் தன் வழக்கத்தின்படியே, எப்பவுமே அவர் சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசாத எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இங்க அவரை குறித்து என்ன அழகாக ஐடென்டிஃபை பண்றாங்க பாருங்க. பவுல் 2வது வசனம் 17:2. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களில் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, அடுத்து 3வது வசனம் பாருங்க. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். பாருங்க, எப்பவுமே இயேசு கிறிஸ்துவை தான் அவர் வெளிப்படுத்துவார். இது இந்த தெசலோனிக்கா பட்டணத்துக்காரங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த பெரேயா பட்டணத்தார் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தெசலோனிக்கா பட்டணத்தினார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடும் மரணங்களையும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதை முரட்டாட்டம் உள்ளவர்களாய் எதிர்த்தவர்களாய் இருந்தார்கள். அப்போ இவர்களுக்குள்ள எப்படி குணம் இருக்கும்? எதிர்க்கிறவர்களின் இடத்துல எப்படி குணம் இருக்கும்? எப்படி அந்த ஆவிக்குரிய தன்மையை நம்ம பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டார்கள் பெரேயா பட்டணத்தார். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 4வது. அவர்களில் சிலரும் இதுல சில பேர் பாருங்க, அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். இங்க யாருன்னா யூத மக்கள் சேர்த்துக் கொள்ளல, கிரேக்கர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். எங்க? தெசலோனிக்கா பட்டணத்துல. ஆனா அந்த யூத மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? இன்னைக்கும் சரி,
இந்த யூத கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்த்து நிற்கிறவங்க தான். இப்படிப்பட்ட ஒரு இனத்துல வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில வைராக்கியமா இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர்கள் கிரேக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவரை சேர்த்து கொண்டார்கள். ஆனா இந்த யூத மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அடுத்தது 5வது வசனம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்திற்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். ஒரே இனத்துள்ள மக்கள். அதனால ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் கிடையாது. அந்த சொந்த ஊர்ல தான் ஆண்டவரை வந்து அவரை தவறாக பேசினவர்கள். இவன் தச்சனுடைய மகன் தானே, இவன் சகோதரர்கள் நம்மளிடத்துல இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த யூத மக்கள் ரொம்ப வைராக்கியம் உள்ள மக்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாளிலும் அந்த யூத மக்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? புறக்கணிக்கிற எண்ணம் உள்ளவதா இருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அந்த யூத மக்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இவர்கள் எதிர்த்து நின்றபடியினாலே என்ன நடந்தது? அவர்கள் உள்ளம் மாற்றப்படவில்லை, அவர்கள் சுபாவம் மாற்றப்படவில்லை, அவர்கள் சுபாவம் அப்படியே தான் இருந்தது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க. அதுக்கப்புறம் 6வது வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயே வந்திருக்கிறார்கள். பாருங்க, பவுலை குறித்து அவர்களை சீடர்களை அவர்களோடு கூட வந்தவர்களை குறித்து என்ன சொல்றாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயோ வந்திருக்கிறார்கள் சொல்லி அவர்களை விரோதிக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கிறார்கள், அவர்களுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மனநிலை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து நிற்கிறோமா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது அவர்களை எப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்தல்களாக கொண்டு போகிறார்கள் என்று நீங்கள் இந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்க என்ன சொல்ல வருகிறார் அவர்? இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபடுத்தினீர்கள் என்பதை குறித்து பேசுவதை பார்த்து வேற யாரும் சொல்லல. சொந்த இனமே இவரை எதிர்க்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த 11வது வசனத்துல திருப்பி வருவோம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது. 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவைகளை பார்க்கிற நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த நல்ல குணம் எப்படிங்க வருது? என்ன சொல்றாங்க? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை நாம் எப்படி ஆராய வேண்டும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் என்ன என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்த்து உற்று நோக்க வேண்டும். அதனால்தான் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே இந்த வேதத்தில் உள்ளவர்களை எல்லாம் காணும்படியா என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதற்குள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். வைகோ கூட 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறாங்க. வை கோபால்சாமி அரசியல்வாதி 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார். கலைஞர் இந்த வேதத்தை வாசிக்கிறார். ஆனால் எப்படி வாசிக்கிறார்கள்? இதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு இதை நமக்கு எப்படி சாதகமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி வாசிக்கிறார்கள். வை கோபால்சாமி இந்த
பைபிளை வாசித்து விட்டு தான் அவர் தினந்தோறும் வீட்டில் போய் படுப்பார். வீட்டுக்கு போகும்பொழுது அதை வாசித்து விட்டு தான் அவர் படுப்பார். ஆகையினாலே சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் ஆவியின் துணை கொண்டு இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை நற்குலசாலிகளாக மாற்றுவது நிச்சயம் பிரியமானவர்களே. அதைதான் இந்த பெரிய பட்டணத்தை செய்தாங்க. பாருங்க என்ன அடுத்த வசனம் பாருங்க. அதனாலே அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இங்க எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. பெரிய பட்டணத்துல அந்த வசனத்தை மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் அந்த வசனங்களை குறித்து தியானம் செய்தார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை இந்த சூழ்நிலையிலே நம்ம மனோவாஞ்சி உள்ளவர்களாக மாற்றுவாராக. வேதத்தின் மேலே ஒரு மனோவாஞ்சி, ஆண்டவருடைய காரியங்களிலே ஒரு மனோவாஞ்சி, இப்படி மனோவாஞ்சை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு மனோவாஞ்சை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் நற்குலசாலிகளாய் இருப்பது நிச்சயம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக இந்த ஆவிக்குரிய தன்மையில இந்த நாளில பார்த்தது மனோவாஞ்சி. இந்த மனோவாஞ்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இந்த மனோவாஞ்சி இந்த பெரிய பட்டணத்தினால் இந்த மனோவாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் பேசுகிற வார்த்தையை மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நற்குலசாலிகளாக மாறினார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைத்து இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தன்மைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த நேரமும் நிலைத்திருக்கிறவர்களா இருப்பாங்க. யாரோடு கூட நிலைத்திருப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பாங்க. அப்படி நிலைத்திருந்தால் தாங்க அந்த ஆவிக்குரிய தன்மையில நிலை நிற்க முடியும். அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து விடுவோம். நம்மளுக்கு பேர் புகழ் வரும் பொழுதும், நம்மளை பார்த்து மற்றவர்கள் பாராட்டும் பொழுதும் நமக்குள்ளே என்ன இருக்கிறது, நாம் எந்த ஒரு செடியிலே நிலைத்திருக்கிறோம் என்ற அந்த மனோபாவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறவராய் இருப்பார். நிச்சயமாகவே இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பது மிக மிக கடினம். அந்த சூழ்நிலையில நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பலனை கொடுக்க முடியும். முதலாவதாக மனோ வாஞ்சை இருக்க வேண்டும். இரண்டாவதாக நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மையில அந்த நிலைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே அது இந்த உலகத்திலே இவர்கள் ஒரு வித்தியாசமான ஆட்களாய் தெரிவார்கள். அல்லேலூயா. இதனாலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இதை குறித்து நாம் தியானம் செய்வோம். எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் எப்படி நமக்கு சொல்லுகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத வசனத்தின்படி நாம் அதான் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பவுல் சொன்ன காரியத்தை இந்த பெரிய பட்டணத்தார் எப்படி வேத வசனத்தை ஆராய்ந்தார்கள். அப்படி நாம் அந்த வேத வசனத்தை ஆராயும் பொழுது அதிலே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அந்த வேத வசனத்தை ஆராயும் பொழுது நம்மளை நிலை நிற்கும்படி செய்வார். நம்மளை ஸ்திரப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை வழி நடத்துவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு கிருபை, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அந்த கிருபையை முதல் யார் பெற்றுக் கொண்டார்கள் சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் இந்த பெரிய பட்டணத்தாரை போல நாமும் வேத வசனத்தை வாஞ்சியோடு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா மனோ வாஞ்சியாய் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, இந்த வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். இந்த நிலைத்திருக்கிறத குறித்து நாம் இதை மெடிடேட் பண்ணணும். சும்மா
சும்மா வேதத்தை வாசித்து விட்டு போவதில் பிரயோஜனமே இல்லை பிரியமானவர்களே. இந்த பெரிய பட்டணத்தில் கொடுத்த அந்த அப்போஸ்தலர் 17:11 எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் அவங்க நற்குலசாலிகளா இருந்தார் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 15வது அதிகாரத்துல நம்ம நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. 1வது வசனம் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில், பாருங்க 4வது வசனம் சொல்றார் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நிலைத்திருக்கும்படி, எதுல நிலைத்திருக்கும்படி? இயேசுவாகிய திராட்சை செடியிலே நாம் நிலைத்திருக்கணும். திராட்சை தோட்டக்காரர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே பிதாவை ஃபோக்கஸ் பண்ணுவார். அந்த 5 அப்பம் 2 மீன் கூட சொல்லி மேல நோக்கி பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம், பிதாவை ஃபோக்கஸ் பண்ணுவார். பவுலை பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் ஃபோக்கஸ் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர். இவங்க 3 தெய்வமும் எப்படி ஒருவருக்கொருவர் எப்படி பிணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இது போல வசனங்களை தியானிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே இயேசு பிதாவை சொல்லுவார், பிதா குமாரனை சொல்லுவார். இவரின் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மறுரூப மலையில பேசுவார். அவர் எப்படி குமாரனை மகிமைப்படுத்துறார் பாருங்க, குமாரன் எப்படி பிதாவை மகிமைப்படுத்துறார் பாருங்க, இவங்க ஆவியானவரை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்று பாருங்க. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரமேழும் பொழுது சொல்லுவார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார். எப்படி ஒரு கனெக்ஷன் பாருங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா நான் மெய்யான திராட்சை செடி. எனக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது மார்க்ல வாசித்துட்டு கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொல்ற, நல்ல போதகரேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னை நல்ல போதகர்னு சொல்லாத, பிதா ஒருவர் தவிர நல்லவர் இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரானவராய் இருந்தும் சமமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, பிதா தவிர வேற யாரும் நல்லவர் இல்லை. அவரை சொல்லவே இல்லைங்க. அவர் இன்றைக்கு எத்தனை பேர் தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம், நான் நல்லவன், நான் நீதிமான், இந்த உலகத்துல பரிசுத்தவான் என்று சொல்லி அநேகம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தத்திலேயே பிறந்து பரிசுத்தத்திலேயே வாழ்ந்து பரிசுத்தத்திலேயே நிலைத்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நல்லவன் அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்துல எல்லோருமே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லோருமே பாவிகள் தான். இன்றைக்கு ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த எல்லோருமே பாவிகள் தான். இதை அநேகர் மற்றவர்கள் சொல்லுவார்கள், பாவி பாவி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி. பாவி பாவி என்று சொல்றதுக்காக பிரியமானவர்களே, இந்த பாவம் இந்த உலகத்திலே எப்படி நம்மளை தொற்றிக்கொண்டது, அந்த பாவத்தில் இருந்து நம்மளை எப்படி விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வந்த ஒரே பேரான குமாரன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் சரி அவரை போல பரிசுத்தவான் கிடையாது. ஆகையினால இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய தன்மையில நம்மை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அவரோடு கூட நாம் நிலைத்து இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அப்பொழுதுதான் இதிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக
அந்த ஆவிக்குரிய தன்மையிலே நிலைத்திருக்க முடியும். நம்மளை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய தன்மைகளை நிலைத்திருக்கிறான் என்று எப்படி நம்மளை சொல்ல முடியும் என்று சொன்னால், இங்கே யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் நிலைத்திருக்கும் பொழுது எப்படி நமக்கு சுபாவம் மாறும்? அந்த சுபாவம் மாறி நாம் இந்த வேத வசனத்திலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய தன்மைகளை வெளிக்காட்ட முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாளிலும் இந்த தேவன் நம்மை விரும்புகிறது என்ன? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய தன்மையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். கணுக்கால் அளவு போதாதுங்க, முழங்கால் அளவு போதாதுங்க, இடுப்பளவு போதாதுங்க, கழுத்தளவும் போதாதுங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீந்தி நீந்தி நம்ம வாழ வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் இதை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது, ஆண்டவரே, இந்த காரியம் எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே, இதை நிலைத்திருக்கும்படி உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே. இந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நாங்க நிற்கவே முடியாது ஆண்டவரே. ஒரு நிமிடம் போதும் ஆண்டவர், ஒரு செகண்ட்ல நம்மளை கவுத்துருவோம் ஆண்டவரே பிசாசு. எங்களை ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம்மை அவன் ஒரு நொடி பொழுதிலே கவுத்து விட முடியும். சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மளை வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாலிப வயதிலே உன் சிருஷ்டிக்கிற நினை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எப்படி நாம் வாழ்கிறோம்? யாரோடு நிலைத்திருக்கிறோம்? நாம் எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இருக்கிற இடம் என்ன? நாம் பழகிற நண்பர்கள் என்ன? எப்படிப்பட்டவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நம்ம நிலைத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? அல்லேலூயா. முதலாவதாக சுபாவம் மாற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஆராய வேண்டும். வேதத்தை ஆராயும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அடுத்ததாக நாம் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு நிலைத்திருக்கும் பொழுது எப்படி நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் தன் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? பிரியமானவர்களே, பரிதாபமானதா இருக்கும். அதனாலதான் 2 வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழி விசாலமான வழி, ஒரு வழி நெருக்கப்படுகிற வழி, குறுகலான வழி. இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கிறது. நாம யாரோட நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் எந்த வழியை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி நமக்கே தெரியும். விசாலமான வழி சினிமாவுக்கு போகலாம், விசாலமான வழி ஒயின் ஷாப்புக்கு போகலாம், விசாலமான வழி விபச்சாரம் செய்யலாம், விசாலமான வழி நாம என்ன ஒண்ணா செய்யலாம், எப்படி ஒண்ணா போகலாம். கட்டுப்படுத்த ஒருவரும் கிடையாது. ஏன்னா நாம் யாரோடு நிலைத்திருக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இதுதான் எண்ணமாக இருக்கிறது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மகனே இங்க போகாத என்று சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதே என்று சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது குறுகலான வழி. விசாலமான வழி, யாருமே என்னை கேட்கக்கூடாது, யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் எப்படி ஒண்ணா வாழ்வேன், எப்படி ஒண்ணா இருப்பேன் என்பது விசாலமான வழி. இந்த விசாலமான வழியில நம்ம எப்படி ஒண்ணா வாழ்ந்துட்டு போயிடலாங்க. ஆனால் நாம நிலைத்திருக்கிறவரோடு கூட நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எது வந்தாலும் சரி பிரியமானவர்களே, நாம் அவருள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போவார்.
இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் என்னங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த பரலோகத்திற்கு கொண்டு போய் நம்மளை நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய விருப்பம். அதைதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? குறுகலான வழியை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது விசாலமான வழியை தேர்ந்தெடுக்கிறோமா? இந்த நாளில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் விசாலமான வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிசாசு நம்மை நடத்துவான். அந்த குறுகலான கரடமுள்ளான அந்த குறுகலான வழி, அந்த நெருகலான வழியில போகும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த வழியிலே வந்து கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தாராளமா கிடைக்கும். லஞ்சம் வாங்கினா பணம் கிடைக்கும், திருடுனா பணம் கிடைக்கும், ஏமாத்தினா பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எப்படி ஒண்ணா வாழலாம், எப்படி ஒண்ணா இருக்கலாம். இந்த வாழ்க்கை எப்படி ஒண்ணா நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா முடிவோ பரிதாபமா இருக்கும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்த்து நாம் நம்மை சீர்தூக்கி வாழ வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே தேவன் வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் உள்ளே வந்து அவர் நம்மளோடு கூட போஜனம் பண்ணுவார். அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிற காலம் இது. உங்களை தேடி வருகிறவர்களை, உங்களை தேடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை அசட்டை பண்ணாதீர்கள் பிரியமானவர்களே. அவர்களுக்கு வேற வேலை இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எத்தனையோ வேலை இருக்கிறது, பெரிய பெரிய வேலை இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு வாலிப பிள்ளை காஷ்மீருக்கு சென்று தியாகமாக ஊழியம் செய்து வந்து திரும்பி வருகிறார். அவர் ஒரு பிஇ படித்தவர், ஒரு என்ஜினியர். அது இல்லாத மாத்திரம் டாக்டரேட் முடித்தவர், டாக்டரேட் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பிள்ளை தியாகமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். அந்த நாளிலே நாம் ஆண்டவர் கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லுவோம் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாவதாக பார்க்கிறது மனோவாஞ்சி. வேதத்தை மனோவாஞ்சியாய் வாசிக்கணும். நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்பமே தனிங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் மாற்றப்படுகிறது. நற்குணசாலிகளாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை நாம் ஆராயும் பொழுது நம் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக மாற முடியும்? பலன் கொடுக்கிறவர்களாக. அந்த பலன் என்னது? வேத வசனத்தின்படி கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நிலைத்திருக்கிறது என்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியுன்றது இல்லைங்க, என்னால எல்லாம் முடியுங்கிறது இல்லை. அவரால் அன்றி ஒன்றுமே செய்ய முடியாது. அவரால் அன்றி அணுவும் அசையாது. அவர் மாத்திரம் இல்லைன்னு சொன்ன அந்த உலகத்துல நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். என்ன அழகாக சொல்லுகிறார். இதுதான் பலன் கொடுக்கிறது. அவருடைய நிலைத்திருக்கும் பொழுது
நாம மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் மாற முடியும். இந்த பலன் கொடுக்கிறது என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மிக மிக நல்லது. அழகாக சொல்லுவார்கள், மீன் பிடித்து கொடுப்பதை விட பிடிக்க கற்றுக் கொடுத்தாலே அவன் அதை வைத்து பிழைத்துக் கொள்ளுவான். இன்றைக்கு நாம் நல்ல ஒரு மீனவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல சோல் விண்ணராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அநேகருக்கு கனி கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பலருக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி யோவான் 15:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார், அல்லேலூயா, அவன் மிகுந்த, இங்கிலீஷ் பைபிள் இருந்து அழகா வாசிக்கலாம், மிகுந்த கனி கொடுக்கிறவர். இந்த நாளிலும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பலன் கொடுக்கிறதுன்னு சொன்னா பணம் கொடுக்கிறது அப்படி என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். பணமும் கொடுக்க வேண்டும், அதே நேரத்திலே அவனுக்கு தேவனுடைய அன்பையும் சொல்ல வேண்டும். தேவன் யார்? இயேசு யார்? இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? ஏன் மரித்தார்? ஏன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லுகிறார் பவுல். ஒவ்வொருவர் மேல தலையின் மேல விழுந்த கடமை இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்தான் உண்மை உள்ள தேவன், அவர்தான் உயிருள்ள தேவன், அவர்தான் நல்ல தேவன். இந்த உலகத்துல இந்த கிறிஸ்துமஸ் நாளில தயவு செய்து உங்களிடத்தில் நான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னார், இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் இந்த உலகத்தில் குழந்தையார் பிறந்ததின் நோக்கம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இதைதான் பவுல் செய்து கொண்டு வந்தார். இதை தெசலோனிக்கேயா பட்டணத்தினர் முரட்டுத்தனமாக எதிர்த்தார்கள். பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது! தெசலோனிக்கேயரை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் குணசாலிகளாக இருந்தார். இன்றைக்கும் இந்த மக்கள் மத்தியில வாழ்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மனோவாஞ்சியாக அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய செடியிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாய். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னை முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை மனோ வாஞ்சியா ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உண்மையிலே கனி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, தியானித்த இந்த வேத வசனங்கள் எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படட்டும். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும் பொழுதும், சூழ்நிலைகள் வேறு வழியாக இருக்கும் பொழுதும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வழிகாட்டுங்கப்பா. பேர் புகழ் அல்ல, எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பேர் புகழ் எல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனால் உமக்குள்ளே நிலைத்திருந்து அந்த ஆவிக்குரிய தன்மையை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகிறவர்களாய் மாற்றும் அப்பா, மாற்றும். உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.